ஆக்டர் ஆர்ஜே பாலாஜி மற்றும் நயன்தாராவோட ஆக்டிங்ல வெளிவந்து வெற்றி அடைஞ்ச படம் தான் மூக்குத்தி அம்மன். 2020 ரிலீஸ் ஆன இந்த படம் பாசிட்டிவான விமர்சனங்கள் மற்றும் கலெக்ஷனை கொடுத்தது மட்டும் இல்லாம ஆக்டர் ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு நன்மதிப்பு கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு காரணியாவும் அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து கடந்த சில வாரங்களாவே இந்த படத்தோட பார்ட் 2 சுந்தர் சி டைரக்ட் பண்ண போறாருன்ற மாதிரி சொல்லப்பட்டுக்கிட்டு வந்த நிலையில இது உறுதிப்படுத்துற வகையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 பூஜை சென்னையில பிரம்மாண்டமான முறையில நடந்து முடிஞ்சிருந்தது. ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சியில ஆக்ட்ரஸ் நயன்தாரா, மீனா, குஷ்பு, சங்கீதா, இனியா, ரிஜினா கசன்ட்ரா, யோகி பாபு, சிங்கம் புலின்னு இப்படி பல பேர் கலந்துகிட்டு நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் தமிழ் ஆதிதான் மியூசிக் கம்போஸ் பண்ண போறாருன்றது உறுதியா இருக்கு. மேலும் இந்த படம் பெரிய லெவல் பட்ஜெட்ல எடுக்க போறதா ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா கணேஷ் அந்த நிகழ்ச்சியில அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுல இருந்து இந்த படத்துக்கு 100 கோடி பட்ஜெட் வச்சிருக்காங்கன்னு சொல்லி சோசியல் மீடியால சில தகவல்கள் பரவிக்கிட்டு வருது. சோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 பூஜை ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட ஆக்ட்ரஸ் நயன்தாரா மூத்த நடிகையான மீனா கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லப்போனா சில இடங்கள்ல மீனாவே நயன்தாரா கிட்ட பேச முயற்சி பண்ணாலும் நயன்தாரா அதை கண்டுக்காம முகத்தை விருப்பம் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லி இது சம்பந்தப்பட்ட சில வீடியோஸ்லாம் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. மேலும் இதை பார்த்த நெட்டிசன் சிலர் மூத்த நடிகைக்கு மரியாதை கொடுக்க தெரியாத இவங்கெல்லாம் என்ன ஸ்டார் நடிகைனோ இப்படிலாம் ஒரு பொது மேடையில நடந்துக்கவே கூடாதுன்னு சொல்லி நயன்தாராவை திட்டிக்கிட்டு வராங்க. இதை தொடர்ந்து நயன்தாரோட ஃபேன்ஸ் சிலர் இப்படிலாம் ஏன் நெகட்டிவிட்டி பரப்புறீங்க, அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல பேசியிருக்காங்கன்னு சொல்லி அந்த வீடியோவை ஷேர் பண்ணி நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில ஆக்ட்ரஸ் மீனா ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்கிற போஸ்ட் நயன்தாராக்கு ரிப்ளை கொடுக்கிற வகையில அமைஞ்சிருக்கிறத அதை பார்த்த பலரும் சொல்லிக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா அந்த போஸ்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு சிங்கம் தன்னை சுத்தி உள்ள ஆடுங்க தன்னை பத்தி என்ன நினைக்குது என்ன சொல்லுதுன்னு கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்காதுன்னு உங்ககிட்ட இருக்கிற நல்ல உள்ளத்தை நினைச்சு பெருமைப்படுங்க, ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அது இருக்காதுன்னு அந்த போஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த 2 போஸ்டையும் ஆக்ட்ரஸ் மீனா ஆக்ட்ரஸ் நயன்தாராவோட செயலுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில மறைமுகமா வச்சிருக்காங்கன்னு சொல்லி நெட்டிசன்ஸ் பலரும் ஷேர் பண்ணி வைரல் ஆக்கிட்டு வராங்க. இந்த சம்பவத்தை பத்தி இவங்க 2 பேர்ல யாராவது விளக்கம் கொடுக்கறாங்களான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.